என்ன மழை வர மாதிரி இருக்குது, லைட்டை நிறுத்திடுற. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி புயல் வர மாதிரி இருக்குது, லைட்டை நிறுத்திடுற. அடச்சே, என் ஆள்கிட்ட வேற சண்டே ஆயிடுச்சு, லைட்டை நிறுத்திடுற. மதியானம் 2 மணி ஆயிடுச்சு, எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க ஏசி போட்டுன்னு, லைட்டை நிறுத்திடலாம். இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில வேலை செய்யறோம், அங்க எல்லாம் நிம்மதியா ஏசி போட்டுன்னு தூங்குறாங்களா, லைட்டை நிறுத்திடுற. என்ன இன்னைக்கு ஒரே போர் அடிக்குது, லைட்டை நிறுத்திடுற. ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு, லைட்டை நிறுத்திடுற. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாரு. அது கரெக்டு தான். இப்போலாம் அதிகமாக கரெக்ட் ஆகுது. நைலில் நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் தட் ஏசி ஆஃபீஸர் இன் மூடு ஸ்விமிங் பர்சன் கடப்பாயிலா. மீண்டும் விஜயை பார்த்து ஷாக் ஆன லோகேஷ் கனகராஜ் லியோ 2 பண்ணலாம் நீ வா என்று அழைத்த நிலையில் எதுக்கு வா என விஜய் கேட்டதால் பரபரப்பு. அதெல்லாம் அவர் கேட்க வேல்றா. கேசரி கிட்டு விஜய் ஏஐ பார்த்து ஏஐ கெட்டிங் அவுட் ஆஃப் ஹட்ஸா. இன்னைக்கு இங்க ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அந்த அம்மாக்கு வயசு 36, பையனுக்கு வயசு 19. என்னடி சொல்ற? உங்க மனைவி எங்க? எங்க மனைவியா அந்த பையன் கூட போயிட்டு. எந்த பையன் கூட? என் பையனோட ஃப்ரெண்டு. சொன்னீங்க அந்த மாதிரி உறவு ரொம்ப நல்ல உறவா தான் இருந்தது, தப்பா எதுவும் இருக்குல்லன்னு. இப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கு உறவு? இப்ப தப்பான உறவுதான் மேடம். இவங்க வீட்டுல யாருமே பையன் தோணை யாருமே இல்ல, 2 பொண்ணு இருக்கு. அதுக்கோசம் நான் ஹெல்ப் பண்ணேன் மேடம். இதுதான் ஹெல்ப் பண்ணாருதா? என்னடா இது? ஊரார் பொண்டாட்டியை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு இந்த அளவுக்கு யாரும் பாசமா பார்த்தல மேடம், அப்படியே பார்த்தது மேடம். ஏதோ தெய்வீக காதல் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. கேவலமான விஷயம். மாமா கோவம் வந்துருச்சு. இவங்க என்ன பொய்ய சொன்னது தப்பு சொல்றாங்க, நீ என்னமோ நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த நாங்கெல்லாம் இழிச்சு வாங்களா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆங்கில பட கதையெல்லாம் நிஜத்தில் உருவாகிறது. உதவி. ஆனால் நட்பை அசிங்கப்படுத்துகிறேன் பரதேசி.